அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். கால விரயம் பற்றி பார்க்கலாமா? பெரும்பாலானவர்கள் கால விரயம் செய்துவிட்டு மிகவும் மனம் வருத்தப்படுவார்கள். நான் இப்படி வீணாகி விட்டேனே என்று கலங்குவார்கள். இது தேவையில்லை. காலம் சென்று விட்டால் திரும்பி வரவே வராது. இறந்தவரை மீண்டும் உயிர் பிழைக்க வைக்க முடியுமா? அதுபோல்தான் கால விரயம் செய்தால் அப்படித்தான். நேரம் ஓடிவிட்டால் நாம் நமது வாய்ப்புகளை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். நேரம் ஓடிவிட்டால் நாம் நமது வாய்ப்புகளை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தொடர்பில்லாத எந்த சமாச்சாரத்திலும் நாம் கவனத்தை செலுத்தினால் நமக்கு கால விரயமாகும். எந்த வேலையையும் நாம் ஒருவரே செய்துவிடலாம் என்று நினைக்கவே கூடாது. மற்றவர்களுடன் சிறிய வேலைகளுக்கு கூட காலத்தை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்படி பகிர்ந்து செய்யும் பொழுது சிறிய வேலைகளுக்கு கூட நமக்கு கால விரயம் அதிகம் ஏற்படாது. நமக்கு அதிக மன உளைச்சலும் ஏற்படாது. அதிக உடல் உழைப்பு ஏற்படாது. மனப்பழு அதிக ஏற்படாது. மெயினாக கால விரயம் தடுக்கலாம். நாம் மனதில் எண்ணியவுடன் தொடங்கிவிட வேண்டும். அதை முடித்துவிடவும் பழகிவிட வேண்டும். நாம் மனதில் நினைத்தவுடனே தொடங்கிவிட வேண்டும். அதை முடித்துவிடவும் பழகிக்கொள்ள வேண்டும். காலம் பொன் போன்றது. காலத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி நிச்சயம். அதிகமாக தூங்குவது உடல் நலத்திற்கு கேடு. அது மட்டுமா, நமது நேரமும் வீணாகும். நமது நேரமும் கூட அதிக நேரம் தூங்குவதால் வீணாகும். அதாவது சோம்பலில் 2 வகை உண்டு. உடல் சோம்பல், மனம் சோம்பல். இரண்டில் எது வந்தாலும் நமக்கு எந்த செயலும் நமக்கு உற்சாகமாக இருக்காது. அதில் ஈடுபட முடியாது. இதனால் நமக்கு கால விரயம் ஆகும். மனிதனுக்கு எதிலும் லட்சியம் இல்லாவிட்டால், எண்ணங்களில் தெளிவு இல்லாவிட்டால் மனதில் குழப்பம் அதிகமாகும். இதனால் காலம் விரயம் ஆகும். காலத்தை கடத்தக்கூடாது. நல்ல நேரம் வரட்டும், குரு ஓரை வரட்டும், அஷ்டமி நவமி போகட்டும், ராகு காலம் யமகண்டம் போகட்டும் என்று காரணங்களை சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. இதனால் கால விரயமாகும். காலத்தை கடத்தக்கூடாது. நல்ல நேரம் வரட்டும், குரு ஓரை வரட்டும், அஷ்டமி நவமி போகட்டும், ராகுகாலம் யமகண்டம் போகட்டும், சுப முகூர்த்தம் வரட்டும் என்று காரணங்களை சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. அது நமக்கு கால விரயத்தை உண்டு பண்ணி நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். மேலும் ஒரு செயலில் ஈடுபட பயந்து கொண்டு தடுமாறுவதும், யாரை அணுகுவது என்று அறியாமல் காலத்தை ஓட்டுவதும், இப்பொழுது இந்த வேலைக்கு அவசரம் இல்லை என்று காலத்தை ஓட்டுவதும் மிக தவறு. காலத்தை விரயம் செய்தால் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. எதிலும் ஒரு தயக்கம் கூடாது. நல்ல செயல்களுக்கு நாம் ஏன் தயங்க வேண்டும்? எதிலும் தயக்கம் கூடாது. நல்ல செயல்களுக்கு நாம் ஏன் தயக்கப்பட வேண்டும்? தயக்கம் கூடவே கூடாது. தயங்கினால் தயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
கால விரயம் என்பது நேரம் வீணாவதை கணக்கெடுத்தல், காலத்தை வீணடித்தல். மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிக்கலாகாது. நேரத்தை பயனுள்ள வகையில் பயனுள்ள செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற செயல்களுக்கு பயன்படுத்துவது வீண். எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு நேரமே சரியில்லை அப்படி என்றும், என்றைக்கு நல்ல காலம் பிறக்குமோ என்றும், என்றைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்குமோ என்றும் புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. இதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த பழமொழியை நாம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த பழமொழியை நாம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இது அக்காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை அந்த பழமொழி புழக்கத்தில் உள்ளது, பயன்பாட்டில் உள்ளது. காலமும் நேரமும் பொன் போன்றது. காலத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. அவன் என்றுமே உயரத்தான் பார்ப்பான். உயர அவன் பார்ப்பதை விட காலத்தை பயன்படுத்தி கொண்டால் விரயம் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக அவனே முன்னுக்கு வந்து விடுவான். முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வான். காலம் என்பது பொன் போன்றது. ஒருவனுக்கு கால அவகாசம் கிடைத்தால் அவன் வீண் பேச்சில் கவனத்தை செலுத்தி கொண்டும், வீண் விளையாட்டில் விளையாண்டு கொண்டும், வீணாக உறங்கிக் கொண்டும், வீணாக செல்போனில் பலவிதமான வேண்டாததை பார்த்து கொண்டும், வீணாக மன உளைச்சலை ஏந்தி கொண்டும் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால், காலத்தை விரயம் செய்து கொண்டிருந்தால் அவன் என்றுமே முன்னுக்கு வருவது சிரமம். அவன் என்றும் முன்னுக்கு வரமாட்டான். அவன் வாழ்வு புலம்பலாகிக் கொண்டே போய்விடும். புலம்பிக்கொண்டே அவன் மடிந்து விடுவான். காலத்தை விரயம் செய்தவன் என்றுமே முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை. காலம் பொன் போன்றது. பணத்தை விரயம் செய்தால் கூட மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் காலத்தை விரயம் செய்தால் எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் போனால் மீண்டும் திரும்பி வராதோ, அதுபோல காலத்தை விரயம் செய்தால் அந்த காலத்தை திரும்ப பெறுவது முடியாது. அரிது. கடினம்னா மீண்டும் முயற்சி எடுக்கலான்னு அர்த்தம். முடியவே முடியாது. காலம் என்பது உயிர் போன்றது. நாம் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நல்ல விதத்தில் வாழ வேண்டும். நாம் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து வாழ பழகி கொள்ள வேண்டும். காலத்தை பொன்னை விட மேலாக பாவித்து கொள்ள வேண்டும். அது பழமொழி. அப்படி நான் சொல்வது காலம் உயிரினும் மேலானது. இதை மனதில் பதிவு வைத்து கொள்ளுங்கள். தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது VS ரோம்.